விளையாடி இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப என் பையனை என்கிட்ட காட்டல. 16 மணி நேரம் ஆச்சு. காலேஜ் படிக்கிற பையன், அவன் திருடல, கொள்ளடிக்கல, எதுவுமே பண்ணல. அன்னோட கல் ஓட்டதான் கஞ்சி. எங்கள் பையன் ஏதோ மெக்கானிக் வேலை செய்கிறான். அது ஏதோ கேம் ஆடினாங்களாம். அது என்ன எங்கள் 30 ஆடுறதுக்கு தெரியாது. கை குழந்தை விட்டு வந்து எங்கள் மர்மம் வந்து ராத்திரிலேருந்து ரோட்டில் படுத்துக்கிறோம் நாய் மாதிரி. எல்லா பெற்றோர்களுக்கும் அவங்க பிள்ளைங்க தங்கம்தான். கையில் செல்போனை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது வெளி உலகத்திற்கு தெரியாத வரை. இப்படித்தான் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு 500 கோடி ரூபாய் சைபர் மோசடி பணத்தை திருடுவதற்கும் வேறு வங்கி கணக்கிற்கு மாற்றுவதற்கும் உதவியதாக மாணவர்கள் 16 பேர் உட்பட 205 பேர் தமிழகம் முழுவதும் சைபர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் உள்ள சைபர் குற்றப்பிரிவில் வைத்து விசாரணை நடந்து வருகின்றது. நீண்ட நேரம் வெளியே காத்திருந்த உறவினர்கள் கொந்தளிக்க தொடங்கினர். 6 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி கல்லூரியில் சேர்த்து விட்டிருக்கேன், இப்படி போலீசார் கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவன் படிப்பு வீணாகிவிடும் என்று கொந்தளித்தார் ஒரு மாணவனின் தாய். விளையாடி இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப என் பையனை என்கிட்ட காட்டல. 16 மணி நேரம் ஆச்சு. இவங்க அடிச்சு என் பையனை என்ன பண்ணிட்டாலோ நாளைக்கு என் பையன் நான் 5 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அப்ப இந்த கவர்மெண்ட் தருமா? இந்த போலீஸ்காரங்க தருவாங்களா? கேள்வி அதுதான். அவன் திருடல, கொள்ளடிக்கல, எதுவுமே பண்ணல. இப்படிதான் ஒரு சின்ன பசங்க வாழ்க்கை அழிப்பாங்களா? நான் 6 லட்சம் கட்டியிருக்கேன், இப்போ இவங்க கொடுப்பாங்களா 6 லட்சம்? அவன் வாழ்க்கை போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுமா? எனக்கு இதுதான் வேணும். என்னோட தம்பிக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் பச்சை மண்ணு சார் என்பது போல ஆதங்கப்பட்டார் ஒரு அண்ணன். இந்த ஆன்லைன் தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் இப்போ நிறைய இன்ஸ்டாலேயே வந்துட்டு இருக்குங்க சார். அது மூலியமா ஒவ்வொருத்தங்க லக்கி வின் ஆகுது, அது இதாகுதுன்ட்டு வெறும் 500 ரூபா 1000 ரூபா வந்ததுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. எல்லாம் படிக்கிற பசங்க, இப்போ தான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கிற பசங்க. அவங்களோட லைஃப் எல்லாம் இதில் ஸ்பாயில் ஆகாதுங்களாங்க சார். இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், கஞ்சி குடிச்சோம், இப்போ எங்க வீட்டு பிள்ளையவே பிடிச்சிட்டு வந்துட்டீங்க என்று ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் பாய் ஒருவர். அன்னோட கல் ஓட்டதான் கஞ்சி. எங்கள் பையன் ஏதோ மெக்கானிக் வேலை செய்கிறான். கேம் ஆடினாங்களாம். அது என்ன எங்கள் 30 ஆடுறதுக்கு தெரியாது. நாங்கள் 1வது படித்தவங்க, எங்கள் பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க ஆனது யாரோ அமௌண்ட் எடுத்தாங்க. பொம்பளை கை குழந்தை விட்டு வந்து எங்கள் மர்மம் வந்து ராத்திரிலேருந்து ரோட்டில் படுத்துக்கிறோம் நாய் மாதிரி. நாங்கள் ஓட்டை போட்டு கஞ்சி குடிச்சு எல்லாம் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இவர்கள் எல்லோரும் சொல்வது போல அவ்வளவு அப்பாவிகளா போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் என்ற கேள்வியுடன் சைபர் குற்றப்பிரிவு போலீசாரை தொடர்பு கொண்டோம். இவர்கள் சைபர் குற்றங்களில் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து பெரிய பெரிய ஆன்லைன் மோசடிகள் அரங்கேற்ற உதவியதாக தெரிவித்த போலீசார் கமிஷன் பணத்திற்காக அவர்கள் செய்த சட்டவிரோத செயல்கள் குறித்து விவரித்தனர். தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் கேமிங், லிங்க் டச், ஆன்லைன் சீட்டிங் மூலம் 500 கோடி ரூபாயை பல்வேறு நபர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து மர்ம கும்பல்கள் திருடி உள்ளது. அப்படி திருடப்பட்ட பணத்தை எல்லாம் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிற்கு கொண்டு செல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செல்போன்களில் ஆன்லைன் பரிவர்த்தனை மேற்கொள்வோருக்கு கமிஷன் ஆசை காண்பித்து அவர்களின் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி அதில் மோசடி பணத்தை டெபாசிட் செய்துள்ளது. லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் வரை கமிஷனாக கொடுத்து பணத்தை தாங்கள் சொல்லும் வேறு ஒரு வங்கி கணக்குகளுக்கு மாற்றிவிட செய்துள்ளனர். அப்படியே 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் பணத்தை மாற்றி இறுதியாக அந்த மோசடி பணத்தை தங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக்கொண்டதாக சுட்டிக்காட்டுகின்றனர் போலீசார். கரூர், கிருஷ்ணகிரி, கடலூர், அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, மதுரை, நாகப்பட்டினம், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, திருச்சி, திருவாரூர், திருவள்ளூர், தேனி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், கோவை, சேலம், சென்னை மற்றும் திருவொற்றியூர் பகுதிகளில் உள்ள 350 வங்கி கணக்குகளை மோசடி கும்பல் பயன்படுத்த அனுமதித்து சீட்டிங் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 205 பேர் தங்களது வங்கி கணக்குகளை வாடகைக்கு விட்டு மணி மியூல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சிலர் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையும்
இன்னும் சிலருக்கு 1 லட்சம் தொடங்கி 10 லட்சம் ரூபாய் வரையும் கமிஷன் பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அப்படிப்பட்ட 310 வங்கி கணக்குகளுக்கு சொந்தமான 205 பேரை மட்டுமே கைது செய்ததாக தெரிவித்த போலீசார், யாராவது வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி வங்கி கணக்கில் பணம் போட்டு எடுத்து வர சொன்னாலோ வேறு வங்கி கணக்கிற்கு மாற்ற சொன்னாலோ உதவ வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.